எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வளர்க்குற பூனையோ அல்லது தெருக்கில் இருக்கிற பூனையோ நம்மளை கடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணணும், அப்படி அவங்க கடிச்சிட்டா நமக்கு எதுவும் பெரிய ப்ராப்ளம் வருமா, வீடுகளில் வளர்க்குற பூனைங்க கடிக்கிறதுக்கும் வெளியே உள்ள பூனைங்க கடிக்கிறதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருக்கா, பூனைங்க ஏன் நம்மளை கடிக்கிறாங்க, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம மக்கள் நாய் கடிச்சா பயந்து பதட்டப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி பூனை கடிச்சா பயப்படுறது இல்லை. பூனை கடிச்சா என்ன மாதிரி பாதிப்பு வரும்னு அவங்களுக்கு தெரியறதும் இல்லை. அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பூனைங்க இயற்கையிலேயே ரொம்ப சாஃப்டானவங்க, மனுஷங்களுக்கு என்றைக்குமே தொல்லை கொடுக்காதவங்க. பூனைங்க என்றைக்கும் மற்ற விலங்குகள் போல் நம்மளை விரட்டியோ துரத்தியோ தாக்குறதில்ல. நாம் அவங்கள தொந்தரவு பண்ணால் மட்டும்தான் அவங்க கடிப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு தெருக்கல்ல இருக்கிற பூனை நம்மளை கடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். தெருக்கல்ல இருக்கிற பூனை நம்மளை கடிச்சிட்டா நமக்கு வேறு சாய்ஸே இல்லை. நம்ம கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போய் தான் ஆகணும். அது ஏன் அப்படிங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன். அடுத்ததாக நாம் வீட்டில் வளர்க்குற நம்மளோட பூனை, ப்ராப்பராக வேக்சின் போட்ட பூனை நம்மளை கடிச்சா நம்ம என்னெல்லாம் பண்ணணுங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக பூனை வளர்க்குற எல்லாருக்குமே தெரியும், பூனைங்க நம்ம கூட விளையாடும் போது கண்டிப்பாக நம்மளை கடிச்சு தான் விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாட்டாக கடித்தாலோ நகத்தால் பரான்னாலோ பெரிய பாதிப்பு இருக்காது. நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனால் அப்படி விளையாட்டாக கடிக்கும்போது கூட ரத்தம் வந்துட்டா நம்ம கண்டிப்பாக அதை கவனத்தில் எடுத்துக்கணும். அப்படி கடித்து ரத்தம் வந்த இடத்த 5 நிமிஷம் வரை சோப்பு போட்டு கழுவிட்டு சுத்தமான துணியால் அதை தொடச்சிட்டு வீட்டில் இருக்கிற டிங்சர் அயோடின் போட்டு சுத்தம் பண்ணி நம்ம உடனே டாக்டரை பார்க்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் நாம் அவங்கள ரொம்ப துன்புறுத்தும் போது தன்னை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்க கடிப்பாங்க. அப்படி கடிக்கும்போது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சமயங்களில் நம்ம வெயிட் பண்ணவே கூடாது. நம்ம உடனே டாக்டரை போய் பார்த்துடணும். டாக்டர் எந்த மாதிரி பூனை உங்களை கடிச்சிதுங்கிறத விசாரித்து உங்களுடைய காயங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெடிக்கேஷன் பண்ணுவாங்க. தடுப்பூசி தேவைப்பட்டால் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்த அப்புறம் கூட அந்த இடத்த ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அந்த இடம் சிகப்பாக மாறினாலோ அல்லது வீக்கமானாலோ நமக்கு ரொம்ப வலிச்சாலோ அந்த இடத்துல செல்லுலைட்டிஸ்ங்கிற ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம டாக்டர்கிட்ட காட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டாலே நமக்கு அது சரியாயிடும். சில நேரங்களில் நம்ம வீட்டில் வளர்க்குற பூனைங்க கூட வெளியே போவாங்க. அப்படி வெளியே போகிறப்போ தெருக்கல்ல இருக்கிற பூனைங்க கிட்டேயோ அல்லது நாய்கிட்டையோ சண்டை போட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி நம்ம வீட்டு பூனைங்க வீட்டை விட்டு வெளியே போய் தெருக்கல்ல உள்ள நாய்ங்க கிட்டேயோ பூனைங்க கிட்டேயோ சண்டை போட்டு காயப்பட்டு நம்ம வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த நாய்ங்க கிட்டேயோ அல்லது பூனைங்க கிட்டேயோ இருந்து நோய் கிருமி நம்ம வீட்டு பூனைக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. இந்த பூனைங்க நம்மளை கடிச்சாலோ அல்லது நகத்தால பரான்னாலோ நமக்கு டெட்டனஸ், ராபிஸ் போன்ற பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்கள் வரலாம். அதனால தெரு பூனையோ தெருக்களுக்கு போயிட்டு வர நம்ம வீட்டு பூனையோ நம்மளை கடிச்சிட்டா கொஞ்சம் கூட லேட் பண்ணாம டாக்டரை போய் பார்த்து ராபிஸ் வேக்சின் போட்டுக்கணும். நாய் கடிச்சா தானே ராபிஸ் வேக்சின் போடணும், பூனை கடிச்சாலும் ராபிஸ் வேக்சின் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெருக்கல்ல இருக்கிற பூனைகள் நம்மளை கடிச்சிட்டா ராபிஸ் வேக்சின் போட்டே ஆகணும். நம்ம வீடுகளிலே இருக்கிற ப்ராப்பராக வேக்சின் போட்ட நம்ம வீட்டு பூனைங்க கடிச்சா ராபிஸ் ஊசி போட வேண்டிய அவசியம் இல்லை. தெருக்கல்ல இருக்கிற பூனைங்க நம்மளை ஆழமாக கடித்தாலோ அல்லது நகத்தால் கீறினாலோ நம்ம உடனே நம்ம பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தடுப்பூசி போடுகிறது ரொம்ப நல்லது. அதனால பூனை தானே கடிச்சதுன்னு நம்ம அலட்சியமாக இருக்க வேண்டாம். பூனைங்க கடிச்சா இவ்வளோ பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசித்து பூனைங்க வளர்க்க பயப்பட வேண்டாம். பூனைங்க என்றைக்குமே தானாக கடிக்க மாட்டாங்க. அதுவும் நம்ம ப்ராப்பராக வேக்சின் போட்டு வச்சா அவங்க கடிக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீடுகளில் வளர்க்குற பூனை என்றைக்குமே நம்மளை கடிக்கணும்னு எந்த ஒரு இன்டென்ஷனோடையும் கடிக்கிறதில்ல. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் தாராளமாக பூனையை வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.